இன்றைக்கு ஒன்று கேள்விப்பட்டேன். ஒரு தாயாருடைய அன்பு மகன். அவன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன். அந்த தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுமே லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வெளியே போயிருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. கடைசியில் அந்த பெண் உன்னை எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு 6 இயர்ஸ் கழிச்சு சொல்லியிருக்கா. அதனால் அந்த தம்பி தற்கொலை பண்ணிக்கிட்டான். எனக்கு பிரியமான தம்பி தங்கச்சிங்க, இது அவங்க தாய்க்கு தகப்பனுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் பாருங்களேன். சின்ன வயசுலேருந்து 24 வருஷம் 26 வருஷமாக உங்களை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துட்ருக்கிற தாய் தகப்பன் உங்களுக்கு சூப்பராக ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு, உங்களுக்கு நல்ல சாப்பாடெலாம் கொடுத்துட்டு, உங்களுக்கு பிடிச்சதையே செய்து கொண்டு இருக்கிற அந்த பெற்றோர்கள்கிட்ட நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையினால் இந்த பொண்ணு என்னை வேண்டான்னு சொல்லிவிட்டு, அம்மா என்னால் இருக்க முடியல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எங்கேயாவது வெளியூர் போகலாமா, நீ ஏதாவது அட்வைஸ் பண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்ல உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட. தயவு செய்து தற்கொலைக்கு முன்னாடி யார்கிட்டையாவது பேசுங்க. தற்கொலை எண்ணம் உங்ககிட்ட வரும்போது யார்கிட்டையாவது பேசுங்க. ஜெபிக்கிற பிள்ளைங்க கிட்ட பேசுங்க கால் பண்ணி, இல்லை உங்கள் தாய் தகப்பன்கிட்ட பேசுங்க. என்னால் வாழ பிடிக்கல, தயவு செய்து வாயை திறந்து பேசுங்க. நீங்கள் தற்கொலை பண்ணிட்டீங்கன்னா ஏசப்பா கிட்ட போக முடியாது, நரகத்துக்கு தான் போக முடியும். உங்களை பிசாசு இப்படி தான் இழுத்துட்டு போகிறான். இந்த நாட்களில் நிறைய பேர் தற்கொலை. ஒரு அக்கா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 1/2 அன் ஹவர் இருந்திருப்பாங்க பிறகு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 5 பேர் தற்கொலை கேஸு வந்து பாடியை போடுறாங்க. கடைசி நேரத்தில் சிகிச்சை பண்ணி சில பேர் பிழைச்சிடுறாங்க, சில பேர் பிழைக்காமல் இறந்து போயிடுறாங்க. ஸோ தம்பி தங்கச்சிங்க பெரியவங்க எல்லார்கிட்டையுமே நான் தயவு செய்து கேட்குறது ஒன்றுனா, தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபிக்கிற பிள்ளைங்க கிட்ட பேசுங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற சோர்வை சொல்லுங்கள் யார்கிட்டையாவது. தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சத்தியத்தை கேளுங்க. ஏசப்பா தான் வார்த்தை. பைபிள் எடுத்து படிங்க. உங்கள் சிந்தனை மாறணும்னு ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாறும். இப்படி ஒரு தப்பான முடிவுக்கு யாருமே வராதிங்க தயவு செய்து. ஏசப்பா, இந்திய தேச ஜனங்களை பாருங்கப்பா, வாலிபர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்கப்பா. அப்பா, பெரியவங்க கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்கப்பா. அப்பா, இந்த அவலை நிலைமையை மாற்றி போடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே. தற்கொலை எண்ணத்தை கொண்டிருக்கிற இந்த ஏசப்பா, அந்த பிசாசின் கிரியைகளை ஏசப்பா நீங்கள் அழிச்சு போட்டுருங்கப்பா. உங்கள் வல்லமையினால் நீங்கள் நொறுக்கி போட்டுருங்கப்பா. அது இனிமேல் எந்த பிள்ளைகளையும் தொடக்கூடாது ஏசப்பா. லவ் என்ற இச்சைக்குள்ளே கிடக்கிற எல்லா வாலிப தம்பி தங்கச்சிகளும் இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கப்படுவார்களாக ராஜாவே. என் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக ராஜாவே. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.